ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 3 வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் வந்து இன்றைக்கி சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், வித் ஆன்சரோடு டிஸ்கஸ் பண்ணலாம். தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பார்த்தோன்னே நீங்கள் பாட்டுக்கு ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க வந்து இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி முடிச்சுட்டு அது கீழேயே வந்து நம்ம ஆன்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி மாற்றிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின், the order and degree of the differential equation. Order and degree of the differential equation. 1 plus dy by dx the whole square power 3 by 2 equal to a d squared y by dx squared. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஷனை பார்க்காதீங்க. தெரிஞ்ச சம்க்கெலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்யூஷனை ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ரெலவெண்ட்டாக ஆன்சர் வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து 100% வந்து கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. சில கொஸ்டின் தான் நம்ம ஆன்சரை யூஸ் பண்ணி கொஸ்டினில் வச்சு அடிப்போம். அது வந்து இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, எக்ஸோடது கரெக்டாக அந்த மாதிரி உள்ளதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை வச்சு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு அந்த மாதிரி மாடலுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாடலுக்குலாம் நீங்கள் வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆர்டர், டிகிரி கண்டுபிடிங்க. தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள், தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா. இது நம்ம ஏற்கனவே நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இங்கே பவர் 3 by 2க்குன்னா இந்த டினாமினேட்டர் வரக்கூடாது. அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், 2 பக்கமும் என்ன பண்ண சொன்னோம், டினாமினேட்டரோட 2 இருக்குது. ஸோ 2 பக்கம் என்ன பண்ண சொன்னோம், ஸ்கொயர் பண்ண சொன்னோம். ஸோ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த 2 ஒரு கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி வந்துடுங்க. இங்கே ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் ஆகிடுச்சு, சரிங்களா. ஏன்னா ஏன் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணோன்னா டு கெட் ரிட் ஆஃப் த ரேடிக்கல்ஸ், சரிங்களா. அதாவது அந்த டினாமினேட்டர் போக வைக்கிறக்கா அப்படி பண்ணுறோம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆர்டர் வந்து இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் நம்ம ஆர்டர்னு எடுப்போம் இல்லைங்களா. ஸோ ஆர்டர் வந்து 2, அதோட பவர் வந்து டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டரும் 2 தான், டிகிரியும் 2 தான். ஸோ ஆர்டர் டு டிகிரி 2, ஆர்டர் டு டிகிரி 2, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆர்டர் டு டிகிரி 2. இந்த ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இஸ் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் 2. அதோட பவர் வந்து 2 இருக்குது. ஸோ ஆர்டர் டு டிகிரி 2, அவ்வளோதான், சரிங்களா. Next, second one, the differential equation of all straight lines passing through the origin is. Differential equation of all straight line passing through the origin is x dy by dx equal to x squared, x dy by dx equal to y, x d square by dx square equal to y, none of these. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. differential equation of all straight lines passing through the origin is. தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். the equation of a straight line passing through the origin நம்ம என்ன படிச்சிருக்கோம், y equal to mxன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. y equal to mx. இந்த y equal to mxஐ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆயிரும், இங்கே ஒய்யை பண்ணும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு dy by dx கிடைக்கும். mxஐ பண்ணும்போது m தான் கிடைக்கும், ஏன்னா எக்ஸை பண்ணால் 1, சரிங்களா. அப்போ dy by dx என்ன கிடச்சிருச்சு, mன்னு கிடச்சிருச்சு. இப்போ எலிமினேட்டிங் m between 1 and 2. அப்போது என்ன பண்ணலான்னா இந்த m-ஐ ரீப்ளேஸ் பண்ணிடலாம். என்னன்னு போட்டுக்கலாம், m-க்கு பதிலாக dy by dxன்னு போடுவீங்க. அப்போது y equal to dy by dx into x வந்துருச்சு, கரெக்டுங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். y equal to dy by dx into x. இந்த ஆன்சர் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் a straight line passing through the origin-ஓட ஃபார்முலா y equal to mx. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ m equal to dy by dxன்னு கிடைக்கும். அந்த m-ஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த dy by dx-ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இப்போ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா y equal to dy by dx into x வந்தது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா ஆப்ஷன் பி வந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதுக்கு ஆர்டர் டு டிகிரி 2, சரிங்களா. அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்கலாம். The differential equation of all the lines in the xy plane is. Differential equation of all the lines in the xy plane is dy by dx equal to y, x into dy by dx equal to y square, x into d square y by dx square equal to y, none of this. கிட்டத்தட்ட இது வந்து
போன சம்மோட ஆப்ஷன் மாதிரி தான் சில ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆப்ஷனை நீங்கள் பார்க்காதீங்க. நம்ம வந்து என்னவா மெத்தடோ அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனை பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் த லைன்ஸ் இந்த XY பிளேன். இப்போ XY பிளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம முதல்ல ஈக்குவேஷனை ரெடி பண்ணுவோம். ஸோ போன சம்முக்குள்ள மெத்தட் தான். ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் இந்த XY பிளேன் இஸ் y = mx + c. இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆயிரும், dy/dx = mன்னு கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ போன சம் மாதிரி இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆயிரும், இல்லை அதுக்கப்புறம் அகெயின் வித் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. அப்போ d²/dx² என்ன கிடச்சிரும், 0. ஸோ d²/dx² 0 இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இது வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். d²y/dx² 0. அப்போது இது வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். தேர்ட் ஒன், இன்னொரு வாட்டி தேர்ட் ஒன் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் இந்த XY பிளேனா y = mx + c. இந்த டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறோம். அப்போ dy/dx = m ஆயிரும். டிஃப்ரென்ஷியேட் அகெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், d²y/dx² 0 கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷனில் இது எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணோம், ஆப்ஷன் டிக்கு தான் போவோம். நன் ஆஃப் தீஸ் தான் போட முடியும் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி, none of these. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, none of these. அடுத்தது ஃபோர்த் ஒன், the differential equation of all the parabola whose axes are parallel to y axis. whose axes are parallel to y axis. ஸோ parabola யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் ஃபோர்த் ஒன். ஆன்சரை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எனி parabola whose axis is parallel to y axis கொடுத்தனால parallel to y axis கொடுத்தனால எப்படி எழுதுவோம், x² = 4ayன்னு போடுவோம். இப்போ இப்படி என்ன வரும், h, k எடுப்போமா. அப்போ என்ன வரும், x - h² = 4ay - k. இது வந்து நம்ம 12th யூஸ் பண்ணி parabola யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். x - h² = 4ay - k. கரெக்டுங்களா. அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 டைம்ஸ் x - h = 4a, y பண்ணால் dy/dx, k பண்ணால் 0 ஆயிரும். பட் 2 இன்ட்டு இது ஃபார்முலா தெரியலைங்களா, n × x பவர் n - 1. ஸோ 2 × x - h பவர் 2 - 1 போடுவோம். அதனால் அப்படியே போட்டிருக்கோம். = 4a × y பண்ணால் dy/dx. இதை அகெயின் பண்ணுவோமா. அப்போ என்ன வரும், இதை பண்ணால் 2 தான் வரும். இங்கே பண்ணால் 4a, dy/dx பண்ணால் d²y/dx². ஸோ அடுத்தது அகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுவோம். இது 0 ஆயிரும். அப்போ இங்கே என்ன வந்துடும், 4a d3y/dx³ வந்துடும். ஸோ d3y/dx³ = 0. இது ஆப்ஷனில் இருக்கான ஆப்ஷனில் இருக்குது, சி ஆப்ஷன். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்து அகைன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸு, இப்போ d3y/dx³ = 0 இஸ் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஸோ ஃபோர்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. ஸோ ஃபோர்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். A differential equation of first order and first degree is an equation of the form. First order first degree is an equation of the form கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி நீங்கள் பார்த்தோன்னே அடிச்சிடுவீங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ வரும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் m + n dy/dx = 0. இல்லைனா இது எப்படி கொடுத்தாங்கன்னா கரெக்டாகும்னா, இது நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா mdx + ndy/dx = 0ன்னு போடுவோம். அப்போ mdx + ndy = 0 வந்தாலும் ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா mdx + ndy = 1ன்னு கொடுத்துட்டான். ஸோ அது வந்து ராங்கு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் அது கரெக்ட். m + n dy/dx = 0. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள். சால்வ் sec² x tan y dx + sec² y
tan x dy equal to 0. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா sec x sec y equal to c, tan x tan y equal to c, tan x plus tan y equal to c, none of these கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். டக்குன்னு சால்வ் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கொஸ்டின் வந்து மேலே எழுதியிருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணலான்னா இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை tan x tan y பண்ணிடுங்க. tan x tan y tan x tan y பண்ணிங்கன்னா இங்கே tan y உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ டிவைடட் பை tan x மட்டும் வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து tan x tan y டிவைட் பண்ணும்போது tan x கேன்சல் ஆகிடும். ஸோ சீக்வன்ஸ் ஸ்கொயர் y பை tan y மட்டும் கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதை பாருங்கள். இப்போ டினாமினேட்டில் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குதா? டேனை பண்ணால் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், டேன் ஒய்யை பண்ணால் சீக்வன்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லாக் ஆஃப் டேன் எக்ஸ்னு போடுவோம். ஏன்னா டினாமினேட்டில் பண்ணும்போது நியூமரேட்டில் கிடச்சிதுன்னா லாக் யூஸ் பண்ணி போடுவோம் இல்லைங்களா? அப்போ லாக் டேன் எக்ஸ் ப்ளஸ் லாக் டேன் ஒய் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. லாக் சீன் கூட வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் லாகில் ப்ளஸ்னால் என்ன போடுவோம், இன்டூ போடுவோம். அதுக்கப்புறம் லாகும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ டேன் எக்ஸ் டேன் ஒய் ஈக்குவல் டு சி. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் பி, 6th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ 6th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி. அடுத்தது நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். சால்வ்னு கொடுத்துட்டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு xy ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் 4 கொடுத்துருக்கான். நம்ம செக் பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமாவே நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருந்தா இல்லைங்களா, xy ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1. இதில் பார்த்தீங்கன்னா xy ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1. சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் இருந்து எக்ஸை வெளியே எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸை வெளியே எடுத்திங்கன்னா ஒய் ப்ளஸ் 1ன்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? ப்ளஸ் இங்கே என்ன இருந்துச்சு, ஒய் ப்ளஸ் 1ன்னு இருந்துச்சு. அகே நம்ம ஒய் ப்ளஸ் 1 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் பேலன்ஸ் எக்ஸு, இதில் பேலன்ஸ் 1. சரிங்களா? அப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். இதை விட்டுருங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொஸ்டின்னு, இது வந்து கொஸ்டின்னு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு இதுக்கு வாங்க. இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுங்க. அப்போ ஒய் ப்ளஸ் 1 ஆயிரும். இந்த ஒய் ப்ளஸ் 1 அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். இது தேர்ட் ஸ்டெப். அதாவது நம்ம ஒய் ப்ளஸ் 1 இங்கேயே இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒய் ப்ளஸ் 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். சரிங்களா? அதான் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 ஸ்டெப் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒய் இருக்கு இல்லைங்களா, ஒய்யை இதை சைடு கொண்டு வந்துங்க, எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா இதுக்கு என்ன வரும், டிவை பை ஒய் ப்ளஸ் 1னா ஒய்யை பண்ணால் 1, டினாமினேட்டர் பண்ணால் நியூமரேட்டர் வந்ததுன்னா லாக் போட்டு எழுதுவோம் இல்லைங்களா? இப்போ லாக் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 இதை பண்ணும்போது எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 1 இன்ட்டு டிஎக்ஸ்னால் எக்ஸ் போடுவோம் இல்லைங்களா? கரெக்டுங்களா? இன்டகிரல் 1 டிஎக்ஸ்னால் என்ன போடுவோம், இன்டகிரல் எக்ஸு. இன்டகிரல் 1 டிஎக்ஸ்க்கு வந்து ஆன்சர் எக்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பார்ப்போம். லாக் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. லாக் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 வருது இல்லைங்களா? இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி தான், நன் ஆஃப் தீஸ் தான். சப்போஸ் இங்கே ஒய் கொடுத்தாங்கன்னா ஏ கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்த ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 8வது சம். சால்வ்னு கொடுத்துருக்காங்க. டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ். இதை வந்து சால்வ் பண்ணோம். இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒய்யை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். இதில் எக்ஸை காமனாக எடுத்துருங்க. அப்போ ஒய் ப்ளஸ் 1 வரும். அப்புறம் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் போட்டு ட்ரை பண்ணலாம். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எழுதுனது போட்டிருக்கோம். அடுத்தது செப்பரேட் பண்ணுறோம். அப்போ என்ன வந்துடும், ஒய்யெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்போ ஒய் இங்கே ஒய் ப்ளஸ் 1 இருந்துச்சு, இந்த சைடு வரும்போது தலைகீழாக வரும் இல்லையா? இப்போ ஒய் ப்ளஸ் 1 பை ஒய்ன்னு வந்துச்சு டிஒய் ஈக்குவல் டு, ஸோ மிச்சம் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்.
ஓகேங்களா? அது புரியுதான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது புரியுதான்னு பாருங்கள். இதில் வந்து ஒய்யை வந்து ஒரு சைடு, எக்ஸை ஒரு சைடு கொடுத்துருங்க. அப்போ இந்த ஒய் பை ஒய் ப்ளஸ் 1 இருந்துச்சு இல்லைங்களா, அதை இந்த சைடு கொடுங்க. அப்போ ஒய் ப்ளஸ் 1 பை ஒய்ன்னு வரும். எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்கட்டும், டிஎக்ஸ் இந்த பக்கம் வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி பிரிப்போம்? ஒய் பை ஒய் ப்ளஸ் 1 பை ஒய்ன்னு பிரிப்போம். இந்த ஒய்யும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 1 ப்ளஸ் 1 பை ஒய், அதான் இங்கே எழுதிக்கிறோம். 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை ஒய், அதான் 1 பை ஒய் ப்ளஸ் 1ன்னு எழுதியிருக்கோம். நீங்கள் எதை வேணாலும் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடு பிரிச்சிங்கன்னா, இந்த சைடு பிரிச்சிங்கனாலும் எப்படி வரும்? அப்போது இந்த சைடு பிரித்தா எப்படி வரும்? அப்போ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸு கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ப்ளஸ் 1 பை எக்ஸு, அதான் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம். 1 by y plus 1 dy equal to 1 by x plus 1 dx. இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ இன்டகிரல் 1 by y என்ன வரும்? log y. கரெக்டுங்களா? இன்டகிரல் 1 into dy அப்போ என்ன வரும்? y. இந்த பண்ணும்போது இன்டகிரல் 1 into dx பண்ணும்போது x, 1 by x பண்ணும்போது log x. கரெக்டுங்களா? சரிங்களா? புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஒய்யை பண்ணால் 1, டினாமினேட்டர் பண்ணால் நியூமினேட்டர் வந்து லாக் போட்டு எழுதுவோம். அதே தான் இங்கே எக்ஸை பண்ணால் 1, அப்போ லாக் எக்ஸ்னு ஆயிடுச்சு. 1 இன்டகிரல் 1 டிஒய்னா ஒய்ஏ, இன்டகிரல் 1 டிஎக்ஸ்னால் எக்ஸு. கரெக்டுங்களா? ஸோ இந்த சைடு கொண்டு வாங்க. ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ், இந்த லாக் ஒய் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் லாக் ஒய் ப்ளஸ் சி. அடுத்து ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாகில் மைனஸ் வந்தனால டிவைடில் எழுதியிருக்கோம். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் சி. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் எதுலையா வருதான்னு பார்ப்போம். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து வேரியபிள்ஸ் ப்ராப்ளம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா செப்பரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அடுத்தது 9th one. A differential equation in x and y is said to be dash if it can be put in the form dy by dx equal to f1 of xy by f2 of xy. Differential equation in x and y is said to be dash if it can be put in the form. இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸாக்டாக, ஹோமோஜீனியஸாக, நான் ஹோமோஜீனியஸாக, நன் ஆஃப் தீஸா. இது உங்கள் டார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பி. ஏன்னா என்னென்னு சொல்லுவோம்? f1 of x, y and f2 of x, y are homogeneous function of the same degree in x and y. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஹோமோஜீனியஸ். இது டார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது 10th one. 10th ஸ்டாப் பண்ணிடலாம். டெய்லி 10 சம்ஸாக போடலாம். சால்வ் எக்ஸ் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் லாக் ஒய் மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு வழக்கம் போல் 4 ஆப்ஷன் இருக்குது. முதல்ல சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் எழுதிக்கிறோம். எக்ஸு டிவை பை டிஎக்ஸ், இந்த கொஸ்டின் அப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு லாகில் மைனஸ் வந்தால் டிவைடில் எழுதுவோம். அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் போட்டிங்கன்னா தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? அந்த மெத்தட் தான். இதெல்லாம் நம்ம 12th படித்த பேசிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் போட்டிங்கன்னா டிவை பை டிஎக்ஸ்க்கு என்ன போடுவோம்? வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். கரெக்டுங்களா? ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸு. ஸோ டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி மெத்தடில் போட்டிருக்கோம். ஸோ வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். அப்போ இந்த டிவை பை டிஎக்ஸை இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த சைடில் ஒய் இருக்க இடத்துல விஎக்ஸ் போடுங்க. அப்போது டிவை பை டிஎக்ஸை எடுத்துகிட்டு வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் போட்டோம். இங்கே ஒய் இருக்க இடத்துல விஎக்ஸ் போடுங்க. அப்போ விஎக்ஸ் பை எக்ஸு லாக் ஆஃப் விஎக்ஸ் பை எக்ஸு ப்ளஸ் 1. கரெக்டுங்களா? அப்போது வி ஆஃப் லாக் வி ப்ளஸ் 1. கரெக்டுங்களா? அப்போ வி லாக் வி ப்ளஸ் வி. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில்
இந்த எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் வி இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் வின்னு ஆயிரும். இப்போ இந்த மைனஸ் வியும் ப்ளஸ் வியும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா வி லாக் வி மட்டும் வரும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் இன்னொரு வாட்டி பாருங்கள். இது கொஸ்டின்னு. இந்த எக்ஸை வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். எக்ஸை இங்கே கொண்டு வந்துட்டோம். லாகில் மைனஸ்னால் டிவைட் போட்டுட்டோம். இப்போ y ஈக்குவல் டு விஎக்ஸ் போட்டால் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு b ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். அப்போ இதை தூக்கிட்டு இதை போட போகிறோம். இங்கெல்லாம் y இருக்க இடத்துல vx போட போகிறோம். அப்போ vx பை எக்ஸு லாக் ஆஃப் vx பை எக்ஸு ப்ளஸ் 1. இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா விஇ இங்கே லாக் வி ப்ளஸ் 1 இருக்குது. கரெக்டுங்களா? சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த சைடு ப்ளஸ் வி இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் வின்னு ஆயிரும். அப்போ ஏற்கனவே வி லாக் வி ப்ளஸ் வி இருக்குது, மைனஸ் வி. கரெக்டுங்களா? இந்த ப்ளஸ் வி போய் மைனஸ் வி. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா வெறும் வி லாக் வி மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ அகைன் வேரியபிள் செப்பரேட் பண்ணிங்கன்னா வி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. இப்போ 1 பை வி லாக் வி டிவி ஆயிரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா டிஎக்ஸ் பை எக்ஸுன்னு வந்துடும். இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இது என்ன வரும்? லாக் ஆஃப் லாக் வி. கரெக்டுங்களா? லாக் ஆஃப் லாக் வி. இதை பண்ணால் லாக் எக்ஸு ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம், லாக் சின்னு போட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் இன்ட்டு ஆக்கினால ப்ளஸ் ஆக்கினால இன்ட்டு ஆக்கிட்டோம். அதுக்கடுத்து லாக் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா லாக் வி ஈக்குவல் டு சிஎக்ஸு. இல்லைனா வியை தூக்கிட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸுன்னு இருந்தோம். இப்போ வி ஈக்குவல் என்ன போடலாம்? ஒய் பை எக்ஸ். இப்போ வி தூக்கிட்டு ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 சம்ஸ் முடிச்சிட்டோம். 10மே இம்பார்ட்டன்ட் மாடல் தான், நல்லா பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் உள்ள சம்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.